students, நம்ம இன்னைக்கு 10th வந்து 67th lesson anti colonial movements and the birth of nationalism பத்தி பார்க்க போறோம். இதுக்கு அர்த்தம் என்னன்னா காலனித்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும். birth of nationalismனா தேசியத்தின் தோற்றமும். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா on June 23rd 1757 the Nawab of Bengal Siraj-ud-Dawla was defeated by the East India Company at the Battle of Plassey. பேட்டில் ஆஃப் பிளாசி போர்னு சொல்லுவாங்க. அந்த பிளாசி போர்ல வங்காள நவாபான சிராஜ்-உத்-தௌலா வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க. The battle was orchestrated by Robert Clive. இந்த பேட்டில்ல வந்து யார் வந்து தலைமை தாங்கியிருந்தார்னா ராபர்ட் கிளைவ். ஓகேவா, ராபர்ட் கிளைவ் தான் வந்து தலைமை தாங்கியிருந்தார். கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி who managed to get the Clinston support from Mir Jafar, the uncle of Siraj-ud-Dawla. இந்த மிர் ஜாஃபர் யாருன்னா சிராஜ்-உத்-தௌலாவுடைய சித்தப்பா. இவர் வந்து பாத்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ்க்கு ஹெல்ப் பண்ணாரு. அந்த ராபர்ட் கிளைவுடைய ஹெல்ப்பால தான் என்ன ஆச்சு, ராபர்ட் கிளைவ் வந்து இந்த மிர் ஜாஃபருடைய ஹெல்ப்பால தான் சிராஜ்-உத்-தௌலாவை தோற்கடிச்சார். அதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, so Clive was helped by the ஜகாத் சேத்ஸ். ஜகத் சேத்ஸ்ன்றது என்னன்னா அவங்களுடைய ஜகத் சேத்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வங்காளத்துல இருந்து வட்டிக்கு பணம் கொடுப்போர், அதாவது நம்ம பணம் இல்லாத நம்ம வாங்குறோம் இல்லையா, அதுதான் வங்காளத்தில் இருந்து வட்டிக்கு பணம் கொடுப்போர், அவங்களதான் ஜகத் சேத்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. who were aggrieved by Siraj-ud-Dawla's policy. அவங்க வந்து கிளைவுக்கு என்ன பண்ணாங்கன்னா உதவுனாங்க. ஏன்னா சிராஜ்-உத்-தௌலா வந்து நிறைய பாலிசிஸ் எல்லாம் கொண்டு வந்தார். அந்த பாலிசி வந்து இவங்களுக்கு பிடிக்கல. சோ அதனால என்ன பண்ணாங்கன்னா கிளைவோட வந்து கிளைவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஓகேவா, between 1757 to 1760 the company received 22.5 million from Mir Jafar, who became the new Nawab of Bengal. புரியுதா என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு? அதாவது புதிய நவாபாக நியமிக்கப்பட்டார். யாருன்னா மிர் ஜாஃபர். ஏன்னா அவர் ஏற்கனவே என்ன பண்ணாரு, மிர் ஜாஃபர் வந்து கிளைவுக்கு ஹெல்ப் பண்ணாரு இல்லையா. சோ அதனால 1757 இருந்து 1760க்கு இடைப்பட்ட காலகட்டத்துல 2,20,25 லட்சம் ரூபாய என்ன பண்ணாங்க, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி மிர் ஜாஃபரிடம் இருந்து வாங்கினாங்க. வாங்கி என்ன பண்ணாங்க, என்ன செஞ்சாங்க, அவரை புதிய நவாபாக நியமிச்சாங்க. யார, சிராஜ்-உத்-தௌலாக்கு பதிலாக மிர் ஜாஃபரை நியமிச்சாங்க. யார் செஞ்சனா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகேவா, so the same money was later invested to propel the industrial revolution in Britain, which rapidly mechanized the British textile industry. so இந்த தொகையை அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆங்கிலேயர்களுடைய ஜவுளி துறைக்கு, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு இயந்திரம்னா நமக்கு தெரியும் இல்லையா, மிஷின்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் வந்து இந்தியா வாஸ் லெட் டு த பாத் டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் ஃபோர்ஸ் டு கிரியேட் எ மார்க்கெட் ஃபார் த ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர்ட் இன் பிரிட்டன். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, இங்கிருந்து வாங்கிய பணத்தை மிஷின்ஸை யூஸ் பண்ணி மிஷின்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த மிஷின்ஸை வாங்கினாங்க. மிஷின்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா நிறைய பொருட்களை என்ன பண்ணாங்க, அவங்க டெக்ஸ்டைல் பண்ணிட்டாங்க, உருவாக்கிட்டாங்க. உருவாக்கின பொருளை என்ன பண்ணணும்னா சந்தையில விற்கணும். சோ அதனால தான் இந்தியாவுக்கு என்ன பண்ணாங்க, உங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலமா கொள்ளடிக்கப்பட்டு எல்லா பணத்தையும் 190 ஆண்டுகளுக்கு நம்மளையே என்ன பண்ணிட்டோம், நம்ம இங்க இருந்து இங்கேயே என்ன பண்ணிட்டோங்க, அவங்க நம்மள ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. புரிஞ்சா எப்படி வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்ததுன்ட்டு? சிராஜ்-உத்-தௌலாவுக்கு மிர் ஜாஃபர் ஹெல்ப் பண்ணாரு. சிராஜ்-உத்-தௌலாக்குல கிளைவுக்கு மிர் ஜாஃபர் ஹெல்ப் பண்ணாரு. ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் அதுல சிராஜ்-உத்-தௌலா தோத்து போயிட்டாரு. தோத்து போனதுக்கு அப்புறம் அந்த பேட்டில் ஆஃப் பிளாஸில தோத்து போனதுக்கு அப்புறம் சோ மிர் ஜாஃபர் என்ன பண்ணாரு, 1757 இருந்து 1760க்குள்ள 22 lakhs, அதாவது 2,25,00,000 ரூபாய கொடுத்தாரு. அந்த கொடுத்த பணத்தை தான் பிரிட்டன் என்ன பண்றாங்கன்னா டெக்ஸ்டைலுக்காக மிஷின்ஸை வாங்கினாங்க. அந்த பணத்தை அதை வாங்கி என்ன பண்ணாங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸை உற்பத்தி பண்ணாங்க. உற்பத்தி பண்ண ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணாங்க, இந்தியாவில விற்கிறதுக்காக ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி அதன் மூலமாக அவங்க என்ன பண்ணாங்க, 190 வருஷத்துக்கு நம்மள இந்தியாவை ஆட்சி புரிஞ்சாங்க. ஸோ in this lesson, the story of resistance and a varied range of response against the British rule in the Indian subcontinent from the early and mid-19th century to the early 20th century are outlined. இந்திய துணைக்கண்டத்துல 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் முதல் மத்தியில் தொடர்ந்து 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்து வரைக்கும் ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் நினைச்சாங்க. சோ என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இங்க வந்து இந்தியால வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து ரூல் பண்ணி நம்மள ஆட்சி பண்ணதுனால நிறைய போராட்டங்கள் செயல்படுத்தினாங்க. சோ அந்த போராட்டங்களை பத்தி தான் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம்.
ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பெசன்ட் அண்ட் ட்ரைபல் ரெசிஸ்டன்ஸ். விவசாயிகள் மற்றும் ட்ரைபல் ரெசிஸ்டன்ஸ்னா பழங்குடியினரின் எதிர்ப்பு. பழங்குடியினரின் எதிர்ப்பு. ஓகேவா, இதுதான் அந்த ஃபர்ஸ்ட்ல பார்ட் டாபிக். While the urban elite of India was busy responding to the western ideas and nationality by engaging in various socio-religious reform movements, a far more aggressive response to the British rule emerged in rural India. அதாவது பல்வேறு சமய சீர்திருத்த இயக்கங்களில் ஈடுபட்ட நவீன கருத்துக்கள்னா நம்மளுடைய சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ரிஃபார்மர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஒவ்வொருத்தர் மக்களுக்கும் போய் அவங்க ரிஃபார்ம்ஸ் சீர்திருத்தங்களை சொன்னாங்க. ஸோ நம்ம ஏன் வந்து நம்மளுடைய நாட்டில் இருக்கும்போது அவங்க ஏன் ரூல் பண்றாங்க, நம்ம ஏன் அவங்களுக்கு அடங்கி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு அதாவது மக்களுக்கு வந்து விழிப்புணர்வை கொண்டு வந்தாங்க. சரியா? So the national elite and peasantry along with the tribals revolted. இதன் மூலமாக மக்களுக்குள்ள கிளர்ச்சி, ரிபல்ஸ்னா கிளர்ச்சி ஏற்பட்டுச்சு. They were not necessarily seeking the removal of British but rather the restoration of the pre-colonial order. So என்ன கிளர்ச்சினா, இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வெளியேற்றுவதை அவர்கள் கோராமல் காலனினா தெரியும், நம்ம படிச்சோம் இல்லையா, ஏன்னா நான் இருக்கா என்ன காலனி சொன்னேன் நானு, பிரிட்டிஷ் சொல்லியிருக்கேன், காலனிசம்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா, எப்படி ஏற்படுத்தினாங்கன்ட்டு, அந்த மாதிரியான காலனிகளை வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு தான் முக்கியவாசி போராடினாங்க. So there were nearly 100% uprising during the British rule. So 100%, 100க்கும் குறையாத எண்ணிக்கையில விவசாயிகள் கிளர்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. They can be classified with the following categories. என்னென்ன கேட்டகரிஸ்ன்னு பாரு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டோரேட்டிவ் ரிபெலியன்ஸ். ரெஸ்டோரேட்டிவ் ரிபெலியன்ஸ்ன்றது என்னன்னா மறுசீரமைத்தலுக்குள்ள கிளர்ச்சிகள். அதாவது agitation of this type relates to attempts to restore old order and old social relations. அதாவது இந்த வகையான போராட்டம் என்னன்னா பழைய முறைமைகள் மற்றும் பழைய சமூக உறவுகளை நிலைநிறுத்தும் முயற்சிகள் தொடர்புடையவை. அதாவது பழைய முறைமைகள், நம்ம விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, பழசெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான உறவுகளை இருக்கணும், சமூக உறவுகள் இருக்கணும் அப்படின்றதுக்காக போராடினாங்க. நெக்ஸ்ட் ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ். ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ்னா சமய இயக்கங்கள். இத்தகைய இயக்கங்கள் தலைமையேற்ற அதாவது such agitation were led by religious leaders who fought for the liberation of the local populace by restricting society on certain religious principles. இங்க சமய தலைவர்கள் சமய சிந்தனை அடிப்படையில் சமூகத்தை சீரமைக்கணும் அப்படின்னு உள்ளூர் மக்களை வச்சு போராட ஆரம்பிச்சாங்க, விடுதலைக்காக போராட ஆரம்பிச்சாங்க. சோஷியல் பேண்டிட்டி. சோஷியல் பேண்டிட்டினா சமூக கொள்ளை. The leaders of such movements were considered criminal by the British and the traditional elite but were looked upon by the people as heroes or champions of their cause. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஆங்கிலேயர்களுடைய பாரம்பரியத்தை உயர்குடியிலும் குற்றவாளிகளுக்காக கருதப்பட்டனர். சோ அச்சமூகத்தை சார்ந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய மேம்பாட்டு உழைத்த நாயகர்களாகவும் சாதனையாளர்களாகவும் கண்டனர். சரியா, புரியுதுங்களா? மாஸ் இன்சுரேஷன் மக்களின் கிளர்ச்சி. usually leaderless and spontaneous uprising. பொதுவாக இவங்க தலைவர்கள் இல்லாமல் திடீரென எழுந்து புரட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது அவங்க பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர்களா இருக்க மாட்டாங்க, ஆனா இவங்க பிரிட்டிஷ் பண்ணதுனால அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க தலைமையேற்று அவங்க போராட ஆரம்பிச்சாங்க. சோ இந்த மாதிரியான சோ நமக்கு 4 விதத்துல என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மக்கள் வந்து போராட ஆரம்பிச்சாங்க, கிளர்ச்சிகள் ஏற்பட ஆரம்பிச்சது. சேஞ்சஸ் இன் த ரெவன்யூ சிஸ்டம். சோ வருவாய் முறையில மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சது. என்ன பண்ணாங்கன்னு பாரு. So the East India Company restricted the Mughal revenue system across India in such a manner that is increased the financial burden on the peasants. So நமக்கு வந்து லாஸ்ட் இந்தியால வந்து ரூல் பண்ணது யாருன்னா முகல்ஸ் ரூல்ஸ். அந்த முகல்ஸ் ரூல்ல தான் வந்து சிராஜுத்தௌலா லாஸ்ட் ரூலரா இருந்தாங்க. அவரை தான் வந்து தோற்கடிச்சு பேட்டில் ஆஃப் பிளாசில தோற்கடிச்சாங்கன்றதான் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் என்னாச்சுன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கிட்ட நம்ம போய் இந்தியாவில் வந்து அவங்க ஒரு டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரி மூலமா அவங்களுக்கு அடிமைகளா மாற ஆரம்பிச்சோம். ஸோ அதே மாதிரிதான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்தியா முழுவதிலும் செயல்பட்டு இருந்த முகலாய வருவாய் அமைப்பை அவங்களுடைய ரெவன்யூ சிஸ்டம்ஸை மாத்தி அவங்க என்ன பண்ணாங்க, சீரமைச்ச ஆரம்பிச்சாங்க. விவசாயிகள் நிதி சுமைகளை பெரிதும் அதிகரித்தனர். அதாவது அவங்களுடைய பேர்டன் அதிகமாக்குனாங்க. யாருடைய பேர்டனை, பெசன்ஸ் உடைய பேர்டனை அதிகமாக்குனாங்க. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. இன்க்ரீஸ் த ஃபைனான்சியல் பேர்டன் ஆன் த பெசன்ஸ். There was no widespread system of private ownership of the land in pre-British India. சோ இது என்னன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு முன்னே இந்தியாவில் தனி சொத்துரிமை பற்றி எந்த விரிவான திட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. பிரைவேட் ஓனர்ஷிப்ன்றது என்னன்னா தனி சொத்துரிமை அப்படின்றது நடைமுறைப்படுத்தப்படாம இருந்தது. சப்லெட்டிங் ஆஃப் லேண்ட்ன்றதுன்னா நிலத்தை கீழ்குத்தகைக்கு விடுவது. அதாவது நிலம் இருக்கும், அந்த நிலத்தை என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொருத்தருக்கு நம்ம குத்தகைக்கு விடுவோம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து சப்லெட்டிங் ஆஃப் லேண்ட். நிலத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கீழ் குத்தகைக்கு விடுறது.
சரியா? The practice of letting out and subletting of land complicated the agrarian relations. ஸோ இந்த மாதிரியான கீழ்கிழக்கு குத்தகைக்கு விடுறதுனால பெருசா என்ன ஆச்சுன்னா விவசாயிகளுக்குள்ள பெருசா சிக்கல் ஏற்பட்டுச்சு. என்ன மாதிரியானா, the ஜமீன்தார் often sublet land to many subordinate lots who in return collected a fixed amount of revenue from the peasant. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஜமீன்தார் கிட்ட தன்னிடம் இருந்த நிலத்தை விவசாயிகளால கட்ட முடியல. விவசாயிகள் என்ன பண்ண, பணம் தேவைப்படுதுன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த நிலத்தை எடுத்துட்டு போயிட்டு நிலப்பத்திரத்தை கொடுத்து நாங்க வந்து உங்ககிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, ஜமீன்தாருங்க அவங்க அதனுடைய நிலத்தை வாங்கிட்டு நிலப்பிரபுகளுக்கு கீழ்குத்தைக்கு விட்டாங்க. அது பதிலா என்ன பண்ணாங்க, நிலப்பரப்புகள் விவசாயிகளிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வசூலித்து கொடுப்பார். சோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜமீன்தார் கிட்ட ஜமீன்தாரால இது பண்ண முடியும், நிலப்பிரபு கிட்ட கொடுப்பாங்க. நிலப்பிரபுக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தகுதியை விவசாயிகிட்ட கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதனால விவசாயிகளுக்கு என்ன ஆச்சுன்னா வரி சுரிமை அதிகாரமற்றது. இதனால பேர்டன் ஆயிடுச்சு. யாருக்குன்னா டாக்ஸ் கட்டுறதுல விவசாயிகளுக்கு அதிகமாயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பெசன்ட் அப்ரைசிங். இதனால ஏற்பட்டதுதான் பெசன்ட் அப்ரைசிங். விவசாயிகள்லாம் கிளர்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. பெசன்ட் ரிவோல்ட்ஸ் began to erupt in the early 19th century and continued till the very end of British rule in India. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணவங்க 19th centuryல இருந்து ஸ்டார்ட் பண்ணவங்க விவசாயிகள் கண்டினியூடு எப்போ, எண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இந்தியா விட்டு போற வரைக்கும் விவசாயிகள் கிளர்ச்சி பண்ணிட்டே இருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஃபாரசி மூவ்மெண்ட். ஃபாரசி மூவ்மெண்ட்றது இயக்கம், ஃப்ராசி மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஃப்ராசி இயக்கம்னு பேர். Frazi movement was launched by Haji Sirajuddaulah in 1890. ஸோ இந்த மூமெண்ட்டை வந்து யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, அவருடைய பேர் தான் வந்து ஹஜி ஷரத்துல்லா. இவருக்கு வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாரு, 1818ல ஸ்டார்ட் பண்ணாரு ஃபராசி மூமெண்ட்டை. ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஷரீதுல்லா இன் 1813, இவர் இறந்ததுக்கு அப்புறம் த ரிபிலியன் வாஸ் லெட் பை சன். அவருடைய பையன் பேர் வந்து டிடுமியன். இவர் வந்து அதனுடைய இயக்கத்தை எடுத்து நடத்தினார். ஸோ இவர் என்ன பண்ண, டு அப்பான் த பெசன்ட்ஸ் நாட் டு பே டாக்ஸ், அதாவது விவசாயிகள் யாரும் என்ன பண்ணக்கூடாது, டாக்ஸ கட்டக்கூடாது அப்படின்னு போரிட்டார். யாரு புரியுதுங்களா? அவருடைய பையன். யாருடைய பையன்? ஹாஜி ஷரியத்துல்லா. அவருடைய பையன் பேரு தான் என்னது, டிடுமியன். ஸோ இவர் தான் என்ன பண்ணாரு, விவசாயிகள் யாரும் வரி செலுத்த வேண்டாம் அப்படின்னு போரிட்டார். ஸோ இட் கெயின்ட் பாப்புலாரிட்டி ஆன் எ சிம்பிள் டாக்ட்ரின் தட் லேண்ட் and all wealth should be equally enjoyed by the common folk. அதாவது பொதுமக்கள் எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இவங்களுடைய சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம டாக்ஸ் கட்டாம இருந்தா அவருடைய கொள்கை அவ எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. ஏன்னா விவசாயிகள் டாக்ஸ் கட்டலன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆகாது, பேர்டன் வந்து குறையும் அப்படின்னு நினைச்சாங்க. டிடுமியன் led emphasis on the egalitarian nature of religion and declared the land belongs to Lord. அவர் என்ன பண்ணாரு டிடுமியன், and collecting rent or levying taxes on it was therefore against divine law. அதாவது அவர் என்ன சொன்னாருன்னா, பொதுமக்கள் நாம ஏன் வந்து நிலம் வந்து கடவுளுக்கு சொந்தமானது, ஸோ நிலம் வந்து கடவுளுக்கு சொந்தமா இருக்கிறதுக்கு நம்ம எதுக்கு டாக்ஸ் கட்டணும், அப்படி அதுக்கான வாடகையை நம்ம ஏன் அதுக்கான வாடகையை அவங்களுக்கு ஏன் நம்ம தரணும், அவங்கன்றது ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு பிரிட்டிஷர்ஸ்க்கு ஏன் தரணும், ஜமீன்தார்ஸ்க்கு ஏன் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போராட ஆரம்பிச்சார். ஸோ புரியுதுங்களா? So large number of peasants were mobilized through a network of village organization. So இதுல என்ன பண்ணாங்கன்னா, இவர் கூட சேர்ந்துக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, சேர்ந்துக்கிட்டு கிளர்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. After the death of Didumian in 1862, there was revived in the 1870s by Nohamian. அவர் இறந்ததுக்கு அப்புறம், அதாவது அவர் 1862ல டிடுமியன் மறைஞ்ச பிறகு 1870ல நோவாமியான் என்பவரால் இந்த இயக்கம் மீண்டும் உயிர் பெற்றது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து இது ஒரு இயக்கம். அந்த ஃபர்ஸ்ட் இயக்கம் வந்து ஃபராசி மூமெண்ட். நெக்ஸ்ட் வந்து வாஹாபி ரிபிலியன் இன் பாரசட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பாரசத்தில் என்ன சொல்றாங்க, பாரசத்துன்ற ஒரு இடத்துல வாஹாபி ரிபிலியன் ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. அதுன்றத பாருங்க. The Wahhabi rebellion was an anti-imperial and anti-landlord movement. இது எதிராக போட்டாங்கன்னா, நிலப்பிரபுகளுக்காகவும் அதே நேரத்தில் ஆங்கிலேயருடைய ஆட்சிக்காகவும் எதிராக துவங்கப்பட்டதுதான் இந்த வாஹாபி ரிபிலியன். It originated in around in 1827 in the Barset region of Bengal. பெங்கால்ல இருக்கிற பாரசட் அப்படின்ற இடத்துல 1827ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இட் வாஸ் லெட் பை எ இஸ்லாமிக் பிரீச்சர் டிடுமிர். அவருடைய பேர் வந்து, இது யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, இஸ்லாமிக்குடைய பிரீச்சர். இஸ்லாமிக் பிரீச்சர்ன்றது புரியுது என்னன்ட்டு, மத போதகர் தான் பிரீச்சர்னு சொல்றது. மத போதகர் அவர் தான், மத போதகர் தான்
இஸ்லாம் மத போதகரும் தித்துமீர். இவர் வந்து டீப்லி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த வாஹாபி டீச்சிங்ஸ். அதாவது இவர் என்ன பண்ணாருன்னா மத போதகர் தித்துமீர் வந்து இந்த கிளர்ச்சிக்கு தலைமையேற்றார். அது மட்டும் இல்லாம ஜமீன்தார் he became the influential figure among the predominant Muslim peasantry oppressed under the coercive ஜமீன்தாரி சிஸ்டம். இவர் என்ன பண்ணார், விவசாயிகள் மத்தியில செல்வாக்கு மிக்க நபராக இருந்தார். ஏன்னா ஜமீன்தாரி முறையில ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இவர் எதிராக போராடினதுனால மக்களுக்கு வந்து இவர் மேல வந்து ஒரு தனி மரியாதை ஏற்பட்டு அவர் வந்து ஒரு செல்வாக்கு மிக்க நபராக திகழ்ந்தார். அதனாலதான் புரியுதா இது வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து ட்ரைபல் அப்ரைசிங். ட்ரைபல் அப்ரைசிங்னா பழங்குடியினுடைய கிளர்ச்சி. Under colonial rule, for the first time in Indian history, government claimed a direct property right over forest. அதாவது காலனி ஆட்சிக்கு இருந்த வரலாற்றுல முதன்முறையா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அரசு வளங்கள் குறித்த நேரடி தனி உரிமை வேண்டும் என்று கோரியது. அதாவது அரசு வளங்கள் ஃபாரஸ்ட் ஏரியாஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபாரஸ்ட் ஏரியாஸ்க்கெல்லாம் வந்து என்ன வேணும், தனி உரிமை வேணும். நாங்க அந்த இடத்துல விவசாயம் பண்ணுவோம், என்ன வேணா செய்வோம், அதுல விவசாயம் பண்ணுவோம், நாங்க வீட்டை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக போராட ஆரம்பிச்சாங்க. The British rule and its encouragement of commercialization are forced to lead the disintegration of the traditional tribal system. ஸோ இதனால என்ன ஆச்சுன்னா தனி உரிமை வேணும்னு போராடினதுனால வளங்களை வர்த்தகமயக்கவும் நடவடிக்கை ஆங்கிலேய ஆட்சியில் ஊக்கம் கிடைத்ததன் காரணமாக பாரம்பரிய பழங்குடி நடைமுறை தனது ஆட்சி கட்டுக்கோப்பை இழந்தது. அதாவது என்ன அர்த்தம்னா ஒண்ணுமில்ல. ஸோ விவசாயிகள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை நாங்க வந்து சொந்தமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த இடத்தெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து அவங்களுடைய இண்டஸ்ட்ரிக்காகவும் அவங்களுடைய கமர்ஷியலைசேஷன் வியாபாரத்திற்காகவும், அதாவது அந்த இடத்துல வந்து அதாவது ட்ரெயின் விடுறதுக்கு அந்த மாதிரி தளவாடங்கள் போடுறதுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அங்கிருந்த பழங்குடியின மக்களை திருத்த ஆரம்பிச்சாங்க, நீங்கெல்லாம் வெளியே போங்க அப்படின்னு. இதனாலதான் பழங்குடியின மக்கள் என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷர்ஸ்க்கு எதிராக போராட ஆரம்பிச்சாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா? இட் என்கரேஜ் த இன்கர்ஷன் ஆஃப் த ட்ரைபல் ஏரியாஸ் பை த non-tribal people such as money lenders, traders, land grabbers and contractors. ஸோ அதாவது என்ன ஆச்சுன்னா இதன் மூலமாக பழங்குடியின பகுதிகளில் இருக்கிற எல்லாரையும் வட்டிக்கு பணம் கொடுப்போர், வர்த்தகர்கள், நில ஆரோக்கியமார்கள் மற்றும் ஒப்பந்தக்காரர்கள் போன்ற ஊடுருவுக்கு அது ஊக்கம் தந்தது. அதாவது இவங்கெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அந்த இடத்த விட்டு வெளியே போக ஆரம்பிச்சதுனால பழங்குடியின மக்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. This led to the widespread loss of advisory land and the displacement from the traditional habitats. இதன் மூலமா என்ன ஆகுதுன்னா ஒப்பந்தக்காரர்கள் ஊடு அது சொன்ன இல்லையா, ஆதிவாசி நிலத்துல பெரும்பகுதி இழக்கப்பட்டு மக்கள் என்ன பண்ண பாரம்பரியமிக்க இடத்துல இருந்து அவங்க வேற இடத்துக்கு பெற ஆரம்பிச்சாங்க. ஏன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து அவங்களை துன்புறுத்ததுனால பழங்குடியின மக்கள் எல்லாமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க பிரிட்டிஷர்ஸ் வந்து அந்த அளவுக்கு தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சாங்க. Tribal resistance was therefore a response against those who either introduced changes in the peaceful tribal life or took undue advantage of the innocence of the tribal people. இந்த மாதிரி இந்த பழங்குடியின மக்கள் அவங்களுடைய அமைதியான வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டதுனால பழங்குடியின மக்கள் அப்பாத்தனத்தை தேவையின்றி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டாங்க. என்ன பயன்படுத்திட்டாங்கன்னா அவங்கள என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த மாதிரி வந்து நான் அவங்களுடைய கம்பெனில எல்லாம் அவங்கள வேலை செய்யறதுக்கு அவங்கள அடிமைகளா வைக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதன் மூலமா ஏன்னா அந்த இடத்த விட்டு அவங்கள வெளியே அனுப்பணும், வெளியே போகணுமே அப்படின்றதுக்கு பயந்துகிட்டே என்ன பண்ணாங்க, அவங்க அடிக்க ஆரம்பிச்சாங்க, துன்புறுத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து பயந்துகிட்டு என்ன பண்ணாங்க பழங்குடியின மக்கள் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க, அடிமைகளாக மாற ஆரம்பிச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோல் ரிவால்ட்ன்றது என்ன, கோல் கிளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. One major tribal revolt, the coal uprising of 1831 to 32 took place in Chota Nagpur and Singapam region of present day Jharkhand and Odisha under the leadership of Bindari and Singari. அதாவது ஜார்க்கண்ட்ல மற்றும் ஒடிசால இருக்கக்கூடிய சோட்டா நாக்பூர்ன்ற இடத்துல சிங்பூம் ஆகிய இடங்களில் 1831 32 ஆண்டுகளில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியின கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி ஆகும். ஸோ 1831 32 சோட்டா நாக்பூர்ன்ற இடத்துல இருக்கிற சிங்பம் ரீஜன்ல இருக்கக்கூடிய பிரசன்ட் டேல வந்து ஜார்க்கண்ட் ஒடிசான்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கிளர்ச்சி ஏற்படுச்சு, அதுதான் கோல் கிளர்ச்சி. அதுக்கு தலைமையில இருந்தவங்க தான் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, leadership of Bindari and Shingari. The Raj of Chota Nagpur had leased out of money lenders the job of revenue collection. அதாவது
அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ராஜா ஆஃப் சோட்டா நாக்பூர்ல இருந்த அவருடைய ராஜா லீஸ்ட் அவுட் ஆஃப் மணி லெண்டர்ஸ். மணி லெண்டர்ஸ்னா என்ன தெரியலையா? மணி லெண்டர்ஸ்னா என்னன்ட்டு வட்டிக்கு பணம் கொடுப்போர் நம்ம சொன்னோம் இல்லையா? அவங்க த ஜாப் ஆஃப் ரெவன்யூ கலெக்ஷன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா குத்தகைக்கு விட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து வருவாய் ரெவன்யூ கலெக்ஷன் பண்ணாங்க, வட்டியை கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? Usually the enforceable eviction of the tribals from their land led to the resentment of coals. அந்த இடத்துல என்னன்னா அதிக வட்டிக்கு அவங்க வரி வசூலிக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, கடன் கொடுத்தாங்கன்னா அந்த கடனுக்கும் வட்டி வாங்க ஆரம்பிச்சாங்க. சோ இதனால வந்து பழங்குடியினர் ரொம்ப கட்டாயப்படுத்த ஆரம்பிச்சாங்க. வட்டி கொடுக்காதவங்களை கட்டாயப்படுத்தி அவங்க கிட்ட பணத்தை பறிக்கிறது, அவங்கள போட்டு அடிக்கிறது, அவங்க மேல கோபத்தை காட்டுறது, அவங்கள துன்புறுத்துறது, அந்த மாதிரி செஞ்சதுனால சோ அதனால அவர் வந்து கோல்ஸ் மக்கள், அங்க கோல்ஸ்ன்ற மக்கள் என்ன பண்ணாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ இந்த இனிஷியல் ப்ரொடக்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கோல்ஸ் வாஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பிளண்டர். ஸோ என்ன பண்ணாங்க, பிளண்டர்னா கோல்ஸ் வாஸ் த ஃபார்ம் ஆஃப் பிளண்டர். பிளண்டர்னா அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் வந்து அவங்க கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க. அரசன் அண்ட் அட்டாக்ஸ் ஆன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹவுஸ் சைட்ஸ். அது மட்டும் இல்லாம கலவரம் செய்யுது, அந்த மாதிரியான கோள்களின் தொடக்க கால போராட்டமாக இருந்தது. ஸோ இவங்க வந்து அதிகமா பணம் வசூலிச்சதுனால அவங்களால என்ன பண்ண முடியல, அந்த பணத்தை வந்து வட்டிக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது இந்த கோல் சின மக்கள் என்ன பண்ணாங்கன்னா பிளண்டர், கொள்ளையடிக்கிறது, அப்புறம் அவங்க கோவத்தை வந்து வெளிக்காட்டுறதுக்கு சண்டை போடுறது, அவங்க சொத்துக்களை பறிக்கிறது, தாக்குதல் நடத்துறது, இந்த மாதிரி கலவரம் ஏற்படுத்தி அவங்களுடைய கோவத்தை வெளிக்காட்டினாங்க. புரியுதா? திஸ் வாஸ் ஃபாலோட் பை த கில்லிங் ஆஃப் மணி லெண்டர்ஸ் அண்ட் மர்ச்சன்ட்ஸ். இது மட்டும் இல்லாம மணி லெண்டர்ஸையும் மர்ச்சன்ட்ஸையும் சாகடிச்சாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? The tribal leaders adopted varied methods to spread their message, such as the beating of drums accompanied by a warning to all outsiders to leave. இதனால என்ன ஆச்சுன்னா அதனை தடுத்து வட்டிக்கு பணம் கொடுப்போர் மற்றும் வர்த்தகர்கள் ஆகியோர் கொல்லப்பட்டனர். ஓகேவா? அதான் மணி லெண்டர்ஸ் எல்லாம் கொண்டாங்கன்னு சொன்னா மேளங்களை முழங்கி அம்புகளை எழுதி என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, வெளியேற செய்யும் எச்சரிக்கைகளை செய்தும் பல வகையில் பழங்குடி தலைவர்கள் தங்கள் கிளர்ச்சிகளை, அந்த கோலின மக்கள் தங்களுடைய கிளர்ச்சிகளை மக்களுக்கு வெளிப்படுத்தினாங்க. ஸோ த பிரிட்டிஷ் சப்ரஸ் த ரிபிலியன் வித் கிரேட் வயலன்ஸ். ஸோ ஆங்கிலேய அரசு பெரிய அளவின வன்முறையை இதன் மூலமா இவங்களோட கிளர்ச்சியை அடக்கியது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சா? நெக்ஸ்ட் வந்து சாந்தல் ஹூல். சாந்தல் ஹூல்ன்றதுன்னா சந்தாளர்களின் கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. So Santals scattered in various parts of East India when forced to move out of their homeland during the process of creation of Jamins under permanent settlement cleared the forest area around the Rajmahal hills. இது என்னன்னா இந்தியாவோட கிழக்கு பகுதியில பரவலாக வாழ்ந்து வந்த மக்கள் தான் சாந்தலஸ். ஸோ இவங்க என்னன்னா நிரந்தர குடியிருப்புகள் கீழ் ஜமீன்களை உருவாக்குவதற்காக தங்களுடைய பூர்வீக இடத்தை விட்டு இடம்பெயர வேண்டிய நிலைப்பட்டு, அதாவது ஜமீன்தார்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா ராஜ்மஹால் அப்படின்ற பிளேசஸ்ல சுத்தி இருக்கிற அந்த இடத்துல ஃபாரஸ்ட் ஏரியால இவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சாந்தலாஸ்ன்றவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க என்னன்னா நிறைய ஹோம் டூரிங் த ப்ராசஸ் ஆஃப் கிரியேஷன் ஆஃப் ஜமீன்தார்ஸ், நிறைய ஜமீன்தார்கள் உருவானதுனாலையும் அவங்களோட பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அந்த இடத்த வந்து தங்களுடைய கீழே கொண்டு வந்ததுனாலையும் இவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை கிளியர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபாரஸ்ட் ஏரியாவை கிளியர் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா அந்த இடத்துல இருக்க ராஜ்மஹால் ஹில்ஸ் இருக்க சுத்தி இருக்க பிளேசஸ்ல இருந்த இந்த சாந்தலாஸ் வெளியேற ஆரம்பிச்சாங்க. They were oppressed by the local police and the European officers engaged in the railway construction. அது மட்டும் இல்லாம அங்க சுத்தி இருக்க பிளேசஸ்ல யூரோப்பியன் ஆபீசர்ஸ், அதுக்கப்புறம் வந்து லோக்கல் போலீஸ், இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன், லோக்கல் போலீஸ்ன்றது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஆங்கிலேயர்கள். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷனை கொண்டு வந்தாங்க. Pushed out of the familiar habitat, the Santlas were forced to rely on the moneylenders for their subsistence. இதனால என்ன பண்ண முடியல, சாந்தலாஸால அங்க அவங்களுடைய சொந்த இடத்துல ஃபாரஸ்ட் ஏரியால அவங்களால இருக்க முடியல. தங்களுடைய வாழ்வாதாரத்தை, தங்களுடைய சாப்பாட்டுக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, வெளியேற ஆரம்பிச்சாங்க. Soon they were trapped in vicious circle of debit of extortion. Besides this, Santlas also felt neglected under the corrupt British administration and the inability to render justice to the legitimate grievances. ஸோ இதனால என்ன பண்ணாங்க, மக்களால அவங்க இருக்க முடியல, சீக்கிரமா என்ன பண்ண முடியல, அவங்களால தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வட்டிக்கு பணம் கொடுப்போற சேர்ந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ வட்டிக்கு பணம் கொடுத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு விரைவில் கடன் கொடுங்க, கடன் கொடுங்கன்னு அவங்கள துன்புறுத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால என்ன பண்ணாங்க, இவங்க தீய வழியில, அதாவது கொள்ளையடிக்கிறது, அப்புறம் வந்து பணம் பறிக்கிறது, அந்த மாதிரி வேலைகள்ல அவங்க ஈடுபட்டாங்க. ஸோ இதனால என்ன பண்ணாங்க, கிழக்கு ஆங்கிலேய ஈஸ்ட் இந்தியா பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய
அதனுடைய அவங்க பண்ணாங்க இல்லையா கிளர்ச்சி, அதெல்லாம் வந்து புறக்கணிச்சு இது பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து சாந்த்ரா சொல். இதனால அவுட் பிரேக், இதன் மூலமா என்ன நடந்துச்சு அப்படின்றத பார். Around 1857 activity, 54 activities, the social banditry led by a person named Birzing was reported from different places. அதாவது 1854ல வாக்கி பயிர்ந்த பல இடங்கள்ல சமூக கொள்ளை நடவடிக்கைகள் பீர்சிங் என்பவரின் தலைமையில் நடந்தன. பீர்சிங் தான் என்ன பண்ணாங்க, இவர் தலைமையில எல்லா தப்பான வேலைகள், கொள்ளையடிக்கிறது, பணம் திருடுறது, இந்த மாதிரி தப்பு சமூக கொள்ளை நடவடிக்கைகள் நடைபெற்றது. These were directed against Mahajans and traders. ஸோ இதனால என்னன்னா மகஜன்களும் வர்த்தகர்களுக்கும் எதிராக குறி வச்சது. அதாவது இவங்க தானே பணம் நிலச்சுவன்தாரர்களும் ஜமீன்தாரர்களும் தானே அதிகமாக பணத்தை வந்து வட்டிக்கு பணம் வாங்குறாங்க. ஸோ இவங்களுக்கு எதிராக இருந்தது. In 1858, two Santhal brothers, Sidhu and Kanu, proclaimed that they had received a divine message from the God. அதாவது இந்த சிந்து அண்ட் கண்ணு இந்த டிராயிங் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க, 1855ல ஒரு டிஃபைன் மெசேஜ் ஃப்ரம் த காட். டிஃபைன் ஃப்ரம் த மெசேஜ் காட்னா, இரண்டு சகோதரர்கள் கிளர்ச்சி தலைமையேற்று நடத்த வேண்டி தங்களுக்கு கடவுளிடம் தேவ செய்தி, அதாவது செய்தி வந்துச்சு, நீங்க தான் வந்து என்ன பண்ணணும், சாந்தலாஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த சாந்தலாஸ்க்கு அவங்களை வந்து ரிபெலியன் வந்து கிளர்ச்சியில இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தேவ தூதர்கள் மூலமா மெசேஜ் வந்ததா சொல்றாங்க. By July 1855, the rebellion has taken the form of open insurrection against the Maghajans and Jamindars and the British officials. ஸோ ஜூலை 1855ல இந்த கிளர்ச்சியான மகஜன்கள், ஜமீன்தார்கள், அவங்க ஆங்கிலேயர்கள் அதிகாரிகள் ஆகியோருக்கு எதிரான வெளிப்படையான கிளர்ச்சியாக உருவெடுத்தது. So the marched with bows, poisoned arrows, axes and swords, taking over the Rajmahal and Bhagalpur by proclaiming that the company rule was about to end. So இவங்க என்ன பண்ணாங்க, பவுஸ்னா அம்பு எடுக்கிறது, அப்புறம் விஷம் தடவிய ஹேரோஸ்னா அந்த வில்லு போடுற வில்லு அடிக்கிறது, ஆக்சஸ் கத்திர அந்த கோடாரி வச்சு வெட்டுறது, ஸ்வர்ட்ஸ்னா கத்தியில வெட்டுறது. இந்த மாதிரி வந்து அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, ராஜ்மஹால்ல இருக்கிற சுத்தி இருக்கிற பிளேசஸ்ல இருக்கிற கம்பெனி வந்து எங்க பிரிட்டிஷர்ஸ் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, கொலை பண்ண ஆரம்பிச்சாங்க. In response, villages was raided and properties destroyed by the British. ஸோ அந்த வில்லேஜஸையும் அவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸையும் என்ன பண்ணாங்க, destroyed by the British. Destroyed by the Britishனா என்ன, கம்பெனி ஆட்சிக்கு முடிவு கட்டுப்போவதாக முழக்கமிட்டனர். சரியா, அதாவது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. என் ரெஸ்பான்ஸ் இதனால என்ன ஆச்சுன்னா, இறுதியாக ஏதாவது இதுக்கு மூலம் முன்னாடி கிராமங்கள் மீது அதிரடி நடவடிக்கை எடுத்த ஆங்கிலேயர் சொத்துக்களை சூறையாடினார்கள். ஸோ உடனே என்ன பண்ணாங்க ஆங்கிலேயர்கள், அவங்க மேல அதிரடி ஆக்ஷன் எடுத்து அவங்கள அடக்கினாங்க. In 1855 an act was passed to regulate the territories occupied by the Santhalas. ஸோ 1855ல ஒரு ஆக்ட் கொண்டு வந்து அதன் மூலமாக என்ன பண்ணாங்க, அவங்களுடைய அதாவது சாந்தலாஸுடைய பிளேசஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டாங்க. The act formed the territory into a separate division called Santala Pargana Division. ஸோ அந்த ஆக்ட் மூலமா அந்த டெரிட்டரி ஃபுல்லாவே என்ன பண்ணிட்டாங்கன்னா சந்தலா பர்கானா டிவிஷன் அப்படின்னு தனி இடமாக மண்டலமாக பிரிச்சாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து முண்டா ரிபிலியன். முண்டா ரிபிலியன் முண்டா கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. One of the prominent tribal rebellions of this period occurred in Ranchi, known as Ulugun Rebellion, Great Tumult. அதாவது இதிலே ஒரு முக்கியமான ஒரு ரிபிலியன் இருக்கு, ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அதுதான் வந்து எதுன்னா முக்கியமானது முண்டா ரிபிலியன். இது வந்து எங்க நடந்துச்சுன்னா ராஞ்சி. இது வந்து known as உலுகுலன் ரிபிலியன், கிரேட் டிமுலட் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய கலகம்னு அர்த்தம். ஓகேவா. The Munda people were familiar, இதுக்கு என்ன பெரிய கலகம், were familiar with the cooperative or collective farming known as குன்காட்டி, joint holding. அதாவது இவங்க என்னன்னா அதாவது கூட்டாக நிலத்தை வைத்துக்கொண்டு குண்டக்கட்டி கூட்டு சொத்து என்ற முறையில் விவசாயம் செய்வதில் முண்டா மக்கள் பெயர் பெற்றவர்கள். அதாவது என்னன்னா கூட்டு சொத்துன்றது என்னன்னா இங்க கொடுத்துருக்காங்க பார், ஜாயிண்ட் ஹோல்டிங். ஸோ லேண்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பெருசா வச்சுக்கிட்டு, லேண்டெல்லாம் பெருசா அவங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சுட்டு அந்த மாதிரியான விவசாயம் செய்யறதுல முண்டா மக்கள் பெயர் பெற்றவர்களா இருந்தாங்க. It was totally eroded by the introduction of private ownership of land and the instruction of the merchants and money lenders. இவங்க அதுக்கு மட்டும் இல்லாம இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, முண்டா மக்கள் தங்கள்கிட்ட காசு இல்லாத போது அந்த நிலத்தை என்ன பண்ணாங்கன்னா வர்த்தகர்கள்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சாங்க. வட்டிக்கு பணம் வேணும்ன்றப்போ அவங்களால கஷ்டம் இருக்கப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த லேண்டை கொடுத்து வாங்க ஆரம்பிச்சாங்க. The Munda people were also forcibly recruited and instituted laborers to work on plantation. ஸோ அது மட்டும் இல்லாம
ஆங்கில கிழக்கிந்திய மக்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட பிளான்டேஷன்ல முண்டா பீப்புள்ஸ் என்ன பண்ண சொன்னாங்க, பயிர் வைக்க சொல்லி கஷ்டப்படுத்தினாங்க அவங்களுடைய நிலத்துல. In the 1890, tribal chiefs offered resistance against the alienation of tribal people from their land and imposition of Bekbehari or forced labor. ஸோ இதனால என்ன பண்ணாங்கன்னா அவங்களால வட்டிக்கு பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்த மக்களை ஃபோர்ஸ்ட் லேபரா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஃபோர்ஸ்ட் லேபர்னா கட்டாயப்படுத்தி இந்த வேலையை நீ செஞ்சே ஆகணும் அப்படின்னு அவங்கள கட்டாயப்படுத்தி அந்த நிலத்துல பயிர் வைக்கிறதுக்கு அவங்கள கட்டாயப்படுத்தினாங்க. The movement received an impetus when Birsa Munda declared himself as a messenger of God. So அப்பதான் என்னன்னா இந்த மூமெண்ட் மூலமா இவங்களால என்ன பண்ண முடியல, இந்த மூமெண்ட் மூலமா அவங்களால பிர்சா முண்டா தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்து உடனே இந்த இயக்கத்துக்கு ஊக்கம் கிடைத்தது. நாங்கெல்லாம் கடவுளுடைய தூதகர்கள் அப்படின்னு சொன்னாங்க. மிர்சா claimed that he had a prophecy and promised supernatural solutions to the problem of Munda people and the establishment of Birsati Raj. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொருத்தரும் பிரச்சனைகளை பண்ண ஆரம்பிச்சாங்க. முண்டா பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, நாங்க எதுக்கு உங்களுக்கு ஃபோர்ஸ் லேபரா இருக்கணும், இந்த மாதிரிலாம் செய்யணும், நாங்க எதுக்காக உங்களுக்கு வரி கட்டணும், எங்களோட லேண்டை தானே கொடுத்தோம், வட்டிக்கு அதிகமா வசூலிக்கிறீங்க, எங்களை ஃபோர்ஸ் பண்றீங்க அப்படின்னு அவங்க கிளர்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுதான் இங்க கொடுத்திருக்குது. A series of night meetings were held and revolt was planned. அந்த கிறிஸ்மஸ் டே ஆஃப் 1818 அப்போ they restored a violence. கிறிஸ்மஸ் கொண்டாடினாங்க 1818. அப்போ ஒரு பெரிய வயலன்ஸ் ஏற்படுது. பில்டிங்ஸ் வேர் பர்ன் டவுன் அண்ட் ஹாரோஸ் வேர் ஷாட் அட் கிறிஸ்டியன் ரெசிடென்ட்ஸ் அண்ட் முண்டா கிறிஸ்டியன் கன்வர்ட்ஸ். அதாவது அங்க மக்களை என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் அவங்க கிறிஸ்மஸ்க்காக ஒரு இது பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு வயலன்ஸ் ஏற்படுது. பில்டிங்ஸ் எல்லாம் எரிச்சிட்டாங்க. அப்புறம் அம்புகள் எல்லாம் எரிஞ்சு அந்த கிறிஸ்டியன் மிஷன்ஸை துன்புறுத்தினாங்க. அதாவது அவங்க இருக்க மக்கள் எல்லாம் சாகடிச்சாங்க முண்டா பீப்புள்ஸ். சூன் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் வேர் அட்டாக். அது மட்டும் இல்லாம அங்க போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணாங்க. சிமிலர் அட்டாக்ஸ் வேர் கேரிட் அவுட் ஓவர் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ். கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ மந்த்ஸ் கிட்டத்தட்ட என்ன பண்ணாங்க, அட்டாக் பண்ணிட்டே இருந்தாங்க. Finally, the resistance was crushed and Birsa Munda was arrested in February 1900. Birsa Mundaவை 1900 அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. who later died in jail. ஜெயிலே இறந்துட்டாரு. ஸோ இவரை தான் என்ன சொன்னாங்க, மிர்சா முண்டாவை தான் கடவுளின் தூதகர்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட், மிர்சா முண்டா became a folk hero who is to the day celebrated to many folk song. ஸோ இவர் ஒரு ஃபோக்னா தெரியும் இல்லையா, ஃபோக்னா என்னமா, ஃபோக்னா இந்த பழைய இந்த கிராமத்துல பாடுவாங்க இல்லையா. ஸோ அதனால அவரை என்ன சொன்னாங்க, அவருடைய நினைவா அவருடைய டு திஸ் டே செலிப்ரேட்டட் மெனி ஃபோக் சாங்ஸ். அவருடைய இறந்த நாளை என்ன பண்றாங்கன்னா ஃபோக் சாங்ஸ் நிறைய பாடி அதன் மூலமா மக்களுக்கு நிறைய விஷயங்களை அவருடைய ஃபோக் சாங்ஸ் மூலமா விழிப்புணர்வை கொண்டு வந்தாங்க. The Munda rebellion prompted the British to formulate a policy on tribal land. பழங்குடியின மக்களுக்காக அவர் என்ன பண்ணாங்க, அந்த பாட்டின் மூலமா நிறைய கிளர்ச்சிகளை கொண்டு வந்தாங்க. So the Chota Nagpur Tenancy Act, இந்த ஞாபகம் வச்சுக்கோ, Chota Nagpur Tenancy Act 1908 restrict the entry of non-tribal people into the tribal land. non-tribal peopleனா அதாவது ட்ரைபல்னா தெரியும் இல்லையா, பழங்குடியின மக்கள். ஸோ அவங்க இன்டு த ட்ரைபல் லேண்ட், அவங்க என்ன பண்ணாங்க, ட்ரைபல் லேண்ட்ல இருக்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட் 1908 கொண்டு வந்தாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு லெசன்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த லெசன்ஸ் என்ன பண்றீங்க, உட்காந்து ஒரு வாட்டி நான் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா புக்கை எடுத்து வச்சு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நான் கீழே கொடுத்துருக்க கொஸ்டின் ஆன்சரை 1 மார்க்ஸை பார்த்துட்டு படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி அனுப்பிச்சு வைங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.